ஜூலை 6ஆம் தேதி சோமவார தேய்பிறை சஷ்டி. அன்றைய தினம் ஆனி மாதத்தோட கடைசி தேய்பிறை சஷ்டியாக இருக்குது. அதாவது உத்தராயண காலம் இல்லையா, ஆனி மாதம். இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி. உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உடலில் தீராத பிணி இருந்தாலும் சரி, எதிரிகளால் கஷ்டம் எதாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை இன்றைய தினத்தில் செய்யுங்க. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. திரும்பவும் இப்படி ஒரு நாள் அமையாது. ஜூலை 6ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த முருகனுக்குரிய தேய்பிறை சஷ்டியாக இருக்குது. அன்றைய தினம் ஒரு வெற்றிலையும் 6 மிளகும் இருந்தால் போதும், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த பரிகாரத்தை திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். இதை எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஜூலை 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில தேய்பிறை சஷ்டி வந்திருக்கு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இந்த உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் இதெல்லாம் பற்றி உங்களுக்கும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தராயண காலம் அப்படின்னா தேவர்களுக்கு பகல் பொழுதாக இருக்கக்கூடியது. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கும். அதனால் இந்த உத்தராயண காலம் முடிய போகுது. ஆனி மாதத்தோடு முடிஞ்சிடும் இல்லையா. ஆடியில் இருந்து தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது. தட்சிணாயன காலமும் மிக சக்தி வாய்ந்த புண்ணிய காலம்தான். ஆனால் அது தேவர்களுக்கு இரவு பொழுது, இது பகல் பொழுது. இந்த பகல் பொழுதில் இந்த தேய்பிறை சஷ்டி ஜூலை 6ஆம் தேதி நமக்கு திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே சிவனுக்குரிய நாள், சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம், சந்திரனுக்குரிய நாள். இந்த சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி மிக சக்தி வாய்ந்தது. சிவபெருமானுக்கும் உரியது, முருகபெருமானுக்கும் உரியது. சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதியே உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. காலையில் 10:56க்கு ஆரம்பித்து ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10:27 வரையும் சஷ்டி திதி இருக்குது. இன்றைய நாளில் ராகு காலம் காலையில் 7:30 to 9, யமகண்டம் காலையில் 10:30 to 12. சஷ்டி திதி அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதத்திற்கு 2 முறை வரக்கூடியது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளைக்கும் அடுத்து வரக்கூடிய 6ஆவது நாள் தான் இந்த சஷ்டி திதி. அமாவாசையை அடுத்து வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி, பௌர்ணமியை அடுத்து வரக்கூடியது தேய்பிறை சஷ்டி. இந்த கடன் தொல்லை போகணும், தீராத பிணி இருக்குது, அதாவது உடலில் நோய் இருக்குது, எதிரிகளால் கோர்ட்டு கேஸுன்னு உறவினர்களால் இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த தேய்பிறை சஷ்டியை நம்ம தவற விடக்கூடாது. இன்றைய நாளில் கட்டாயமாக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இருக்கலையோ, முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலன்னா 10 ரூபாய்க்கு பால் கேட்டு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். இளநீர், தேன், பால், தயிர், பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பழங்கள் இதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாவே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். முருகப்பெருமானை நினச்சி சஷ்டியில் விரதம் இருக்கிறதுனால குடும்பத்தில் வருவாய் அதிகரிக்கும். தேய்பிறை சஷ்டி அன்று காலையில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சுவாமி படத்திற்கு, உங்கள் வீட்டில் முருகன் படம் இருக்குது, இல்லை முருகன் சிலை இருக்குது, வேல் இருக்குது அப்படின்னா சிலையாக இருந்தால் அபிஷேகம் பண்ணிடுங்க. சுவாமி படமாக இருந்தால் தொடச்சிட்டு அதற்கு ஒரு சந்தனம் பொட்டு வச்சுட்டு பூ வச்சு பால், பழம், நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணினீங்க அப்படின்னா முருகன் நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. முருகனுக்கு நாவல் பழம் மிகவும் விருப்பமான பழம். அன்றைய நாளில் கிடச்சிது அப்படின்னா சுவாமிக்கு, முருகபெருமானுக்கு அதை வச்சு வழிபடுங்க. தீராத பிரச்சனையால் தவிர்ப்பவர்கள், திருமணமாகாமல் தள்ளி போயிட்டு இருக்கவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள், கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க, எதிரி தொல்லையால் திக்குமுக்காடி போயிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த சஷ்டி விரதத்தை பயன்படுத்திக்கணும். அன்றைய நாளில் முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக அகலும். நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு தேவைப்படுவது வெற்றிலை. இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது. தாந்திரீக பரிகாரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த வெற்றிலை. அதனால தான் அந்த வெற்றிலையில் மை போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இதை மாந்திரீக செயலுக்கும் தாந்திரீக செயலுக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த வெற்றிலைங்கிறது மந்திர தந்திரத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சுபகாரியம்னாலும் வெற்றிலை பாக்கு வேணும். விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விசேஷம்னாலும் சரி, அதே போல் அசுப காரியத்துக்கும் சரி, எல்லா இதுக்கும் இந்த வெற்றிலை தேவைப்படுது. அடுத்தது நமக்கு தேவைப்படுவது மிளகு. இந்த மிளகு எதிர்மறை ஆற்றலை முறிக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் பகைவர்களோடு பழகும்போது, அந்த எதிரி நாட்டிற்கு செல்லும் போதும்
அவங்களோட வந்து கண்டிப்பா இந்த மிளக வந்து எடுத்துட்டு போவாங்க. காரணம் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வருது அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. சாப்பிடக்கூடிய உணவுல வந்து ஏதாவது விஷம் கலந்துருச்சு அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அந்த மிளக எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய விஷம் உறிஞ்சிரும் அப்படின்னு உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பொருள்னு இத எடுத்துட்டு போவாங்க. இந்த மிளகு வந்து நம்ம கூட இருந்தது அப்படின்னா, எதிர்மறை ஆற்றலை நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி அதிகமாக இதுக்கு இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு வெள்ளை துணியில வந்து ஒரு 6 மிளக கட்டி, அத வந்து நம்ம கையிலயோ, பாக்கெட்லயோ முருகப்பெருமான நெனச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எதிர்மறை ஆற்றல் நம்மள சுத்தி அணுக முடியாது. மிளகு வந்து கெட்டு போற பொருளே இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த பழைய மிளக வந்து நீங்க தூக்கி போட்டுட்டு, புது மிளக கட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாதுகாப்பு வட்டத்தை நமக்கு தரும். இத எந்த நேரத்தில செய்யணும் அப்டின்னா, 5ஆம் தேதியும் தேய்பிறை சஷ்டி இருக்கிறதுனால நீங்க செய்யலாம். ஆனா 5ஆம் தேதி செய்றீங்க அப்டின்னா, ஈவ்னிங் செய்யணும். 6ஆம் தேதி செய்றீங்க அப்டின்னா, நீங்க காலையில 6 டூ 7க்குள்ள செஞ்சுருங்க. இல்ல பிரம்ம முகூர்த்தத்தில செய்யுங்க. ஒரு பித்தள தட்ட எடுத்துக்குங்க. அந்த தட்டுல அந்த வெற்றிலையை வச்சுக்குங்க. இந்த வெற்றிலைய நல்லா கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு வச்சுக்குங்க. இந்த வெற்றிலையோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா? அதை எடுத்துருங்க. நுனி பகுதி நல்லா இருக்கிற மாதிரி வாங்கிக்குங்க. இதுல 6 மிளகு. நீங்க ஒவ்வொரு மிளகையும் நீங்க உங்களுடைய வேண்டுதல சொல்லி, ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்த ஒவ்வொரு மிளகையும் சொல்லி நீங்க அந்த வெற்றிலையில வைங்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுடைய வேண்டுதலையும் சொல்லி சொல்லி அந்த மிளக வந்து அந்த வெற்றிலை மேல வைங்க. ஒவ்வொரு முறை மிளக வைக்கும் போதும் திருச்செந்தூர் முருகனை கண் முன்னாடி கொண்டு வந்து அந்த மிளக வந்து வேண்டிக்கிட்டு வைங்க. வீட்டில் வந்து திருச்செந்தூர் முருகபெருமான் படம் இருக்குன்னா முருகபெருமானை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு அதில் வைங்க. திருச்செந்தூர் முருகன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஐப்பசி மாசத்துல வரும்ல மகா கந்த சஷ்டி விழாவின் போது இந்த மிளகும் தண்ணியும் வச்சு தான் நம்ம உபவாசம் இருப்போம். 6 மிளக சாப்பிட்டுட்டு விரதம் இருப்போம். இந்த மிளகுக்கும் முருகனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இன்றைய நாள்ல நம்ம இந்த மிளக பயன்படுத்தி இந்த வெற்றிலையும் சேர்த்து இப்படி செய்வதன் மூலமாக, அதுவும் திருச்செந்தூர் முருகபெருமான வேண்டிக்கிட்டு நம்ம செய்யும்போது, நம்மளுடைய பிரச்சனையானது கூடிய சீக்கிரம் தீரும். ரூ. 2 நாணயம். இன்றைய நாள் வந்து திங்கட்கிழமை. திங்கள் அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது. சந்திர பகவானுக்குரிய எண் அப்படின்னா 2. ரூ. 2 நாணயத்தை அந்த வெத்தலை மேல வச்சுக்குங்க. வச்சுட்டு இதை வந்து இந்த வெத்தலையை வந்து நல்லா ஒரு பொட்டலமாட்டம் மடிச்சிருங்க. மடிச்சிட்டு ஒரு நூலால் கட்டிடுங்க. அது வெள்ளை நூலாக இருக்கலாம், மஞ்சள் கலர் நூலாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பொட்டலத்தை அப்படியே முருகன் காலடியில் இன்றைய தினம் வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோவிலையோ லாக்கர்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பூஜை அறையிலையும் கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். அடுத்து வளர்பிறை சஷ்டி வரும் இல்லையா, 15 நாட்களுக்கு ஒரு முறை. அப்போ வந்து நீங்கள் அந்த வெற்றிலையை வந்து மாற்றிட்டு நீங்கள் திரும்பவும் புது வெத்தலை வச்சு அதில் இருக்கக்கூடிய மிளகு காயின் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.